கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதியுகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே என ஏன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள், ஜோதிடம், ஜாதகம், பிரசன்னம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுவரை நீங்கள் அறிந்திடாத பல ரகசிய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நல்லா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா, வாரந்தோறும் நம்ம திதிகள் குறித்து வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இது வரைக்குமே நம்ம 13 திதிகள், கூடவே அமாவாசை, பௌர்ணமி அதையும் முடிச்சுட்டு இருக்கோம். இப்போ 14வது திதி, அதாவது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லலாம், சதுர்தசி. அதை பத்தி நம்ம பார்க்கலான் இருக்கீங்க. அந்த சதுர்தசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க போக வேண்டிய பரிகார கோயில்கள், அதாவது ஆதிகால பரிகார கோயில்கள் என்னென்ன, அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது சதுர்தசி திதி பாருங்கள், போன வாரம் நம்ம திரையோதசி திதியை பார்த்தோம். இந்த வாரம் சதுர்தசி திதியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சதுர்தசி திதியில் வளர்பிறையில் பிறந்தாலும் தேய்விரையில் பிறந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், இந்த சதுர்தசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, நீங்கள் பஞ்சாங்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. வாசன் திருக்கணித பஞ்சாங்கத்தில் சதுர்தசி திதிக்கு திதிகளின் விசசூனிய ராசிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது டைட்டிலே அப்படித்தான் இருக்கும், திதிகளின் விசசூனிய ராசிகள். இந்த சூனியம்னா அது தப்பான வார்த்தை இல்லை, விசசூனிய ராசிகள். ஒரு ராசியை முடக்கி வைக்கக்கூடிய பவர் திதிக்கு உண்டு. ஒரு ராசியை முடக்கி வைக்கக்கூடிய பவர் திதிகளுக்கு உண்டு. அதனால தான் நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், கிழமை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த திதியில் தான் அது வரும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு திருப்தியாக கிடைக்கிற அப்படின்னா, சதுர்தசி திதியில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு 4 ராசி சூனியமாகும். அதாவது சதுர்தசி திதியில் பாருங்கள், ஒரு சரியான ஆச்சரியம். நீங்கள் வாசன் பஞ்சாங்கத்தில் போய் திதிகளின் விசசூனிய ராசின்னு போய் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, சதுர்தசி திதிக்கு மிதன ராசி திதி சூனியம், கன்னி ராசி திதி சூனியம், தனுசு ராசி திதி சூனியம், மீன ராசி திதி சூனியம். இந்த 4 ராசியுமே பிளாக் ஆகிருச்சுன்னா அந்த திதியில் பிறந்திருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுங்கள். இதுதான் அதில் இருக்கக்கூடிய சூட்சமம். பாருங்கள், சதுர்தசி திதியில் யார் பிறந்தாலும் இந்த திதி சூனியத்துக்கு உண்டான பிரச்சனை இதில் இருக்குது. அப்போ அதுக்குண்டான கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணுமில்ல. ஒரு சதுரகேந்திர யோகமே லாக் ஆகிருச்சுன்னா அவங்களுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்களே. அப்போ கண்டிப்பாக அந்த திதி தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணினா தான் இந்த ஜாதகருக்கு வளரும் ஜாதகமாக மாறும். இது வளரும் ஜாதகம்னா என்ன? பிறக்கும்போதே ஒரு ஜாதகம் பிறந்துருச்சுன்னா பிறந்துடும், அது எப்படி வளரும்? உங்களுக்கே தெரியும், பிறக்கும் ஜாதகம் பிறக்கும்போது நம்ம ராசி கட்டத்தில் நம்ம என்னென்ன கட்டங்கள், எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே பிறக்கும்போது இருக்குதோ அதுதான் இறைவனுடைய படைப்பு. இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது, அதான் அதோட விதி. அப்படி இருக்கும்போது எப்படி வளரும் ஜாதகமாக மாறும் அப்படின்னா, வளரும் ஜாதகம்னு என்ன அப்படின்னா, இந்த உதாரணத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்டாகணும். நீங்கள் ஒரு ஜாதகம் பார்த்து திருமண பொருத்தம் பார்க்க போகிறீங்க. அப்போ திருமண பொருத்தம் பார்க்க போகும்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்தா ஒரிஜினலான டேட் ஆஃப் பர்த் டயத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. சரி, ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து இந்த ஜாதகத்தை கணிச்சு எனக்கு பொருத்தம் இருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க. சரி, அப்போ அந்த பிறக்கும்போது நீங்கள் குழந்தையாக தான் இருந்திருப்பீங்க. அப்போ ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இருக்கும்போது அந்த குழந்தையும் ஒரிஜினல் தானே. ஆனால் கல்யாண டயத்தில் இப்போ கரண்ட்டில் இருக்கிற போட்டாவை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் வளரும் ஜாதகம் இருக்கா இல்லையா? கொடுக்கும்போது பிறந்த ஜாதகத்தை கொடுத்தீங்க,
அப்போ நீங்கள் வளரும் ஜாதகத்தை கொடுக்குறீங்க. அதே குழந்தை போட்டால் தானே நீங்கள் பொண்ணாக இருப்பீங்க, இல்லாட்டி மாப்பிள்ளையாக இருப்பீங்க. அப்போ காரணம் என்ன? நம்ம அந்த ஜாதகத்தில் பிறந்து நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒருத்தர் அசுபதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா அப்போ பிறக்கும்போது கேது திசையில் பிறந்திருப்பாங்க. அப்போ கேது திசை முடிஞ்சு அதுக்கு அடுத்தது சுக்கிரன் திசை வரும். அப்போ பரணி நட்சத்திரமாக அது மாறிக்கும். அப்போ சுக்கிரன் திசையில் இருக்கும்போது 20 வருஷ திசை, ஒரு அசுவினி என்பது ஒரு 3 வருஷம் 23 வருஷம் முடியும் போது பரணி தாண்டிடுவீங்க. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது சூரியன் திசையாக வந்துடும். அப்போ நீங்கள் அசுவனியில் பிறந்திருப்பீங்க, வளர்ந்தது கார்த்திகையில் இருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. இது யாருக்குமே கொஞ்சம் குழப்பம். ஆனால் இதை தெளிவு பண்ணிட்டீங்கனாலே நல்லாயிருக்கும். அதனால தான் நம்மளுடைய ஜாதகத்தில் இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்குதுன்னு சொன்னால் அது பிறக்கும்போது இருக்கிற ராசி அது. ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கு 3 நட்சத்திரம் 4 நட்சத்திரம் கடந்து இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருப்பீங்க. அப்போ அந்த சிம்மத்துக்குள்ளேயே தான் நம்மளுக்கு அந்த தோஷம் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நம்ம அதை கடந்து வந்திருப்போம். அதை வளரும் ஜாதகம். நாம் கடந்து வர்றதுங்கிறது அதுதான். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருப்போம். அப்போ பிறந்ததுலேருந்து சிம்ம ராசியே தான், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பூர நட்சத்திரத்தில் பிறக்கும்போது சுக்கிரன் திசையில் தானே பிறந்திருப்பேன். அதுக்கு அடுத்தது சுக்கிரன் திசை ஒரு 7 வருஷம். அதுக்கு அடுத்தது சூரியன் திசை தானே எனக்கு நடக்கும். அப்போ சூரியன் திசை வரும்போது அங்கே பூர நட்சத்திரத்துக்கு அடுத்தது உத்தர நட்சத்திரம், அது சூரியனுடைய மாறி. அப்போ ஏஜ் வந்து எனக்கு 7, 5, 12 வயசு ஆயிரும். அதுக்கடுத்து சூரியனுக்கு அடுத்து சந்திர திசை ஒரு 10 வருஷங்கும் போது அங்கே பூரம் உத்திரம் அஸ்தம்ங்கிறது அது ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் சந்திர திசையாக மாறிக்கும். அதுக்கடுத்து செவ்வாய் திசை வரும்போது அங்கே சித்திர நட்சத்திரம் வேலை செய்யும். இப்போ ராகு திசை நடந்தால் சுவாதி நட்சத்திரத்துக்கண்டு சந்திரன் வந்துடுவார். அப்போ பிறந்ததுலேருந்து வளரும் ஜாதகம் இதுதான். பிறக்கும்போது சிம்மத்தில் பிறந்தோம், வயசு வேறையாக பிரித்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு வயசும் கடந்து வந்து ஒரு திசை கிடக்கும்போது உங்களுக்கு சந்திரன் எங்கே வருதுன்னா கரெக்டாக துலா ராசியில் வருது. இப்போ துலாத்தில் நம்மளுக்கு இருக்கிறனால துலாத்துடைய இயக்கமும் பாதி வேலை செய்யும். அருமை ஐயா, அருமை. புதிய விளக்கம்னே சொல்லலாம் ஐயா. ஐயா, வளரும் ஜாதகம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதே புதுசாக இருக்குது கேட்குறதுக்கே. அது ரொம்ப அருமையான விளக்கமாக இருந்தது. தொடர்ந்து சொல்லணும். ஆமாங்க. கருவறை அதாவது கருவறையில் ஒரே ஒரு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கரு உருவான உடனே ஒரு தாயோட கர்ப்பத்தில் வந்து பனிக்கூடத்துக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது, அதுங்கூட தான் வளருது. கரு உருவாகும் போதே ஜாதகம் உருவாயிரும். நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிரும். பிறக்கும்போது உருவாகாது, விதைக்கும் போதே உருவாயிரும். அப்படி இருக்கும்போது வளரும் ஜாதகம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா. நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து எடுத்து பார்த்தாலே உங்களோட வயசை கணக்கு போட்டால் எத்தனை நட்சத்திரம் கடந்து வந்தீங்களோ அத்தனை திசை கடந்து வந்திருப்பீங்கள்ல. அப்போ அது வளரும் ஜாதகம் தானே. அந்த வளர்ச்சியில் குறைபாடுகள் மேடு வல்லம் இருக்கலாம், நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா பொறுத்து. அப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து பிறந்த இடத்துல இருந்து நாம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு உதாரணம் பாருங்கள். நீங்கள் ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பீங்க, 10 வயசில் அது வந்து டவுனுக்கு வந்துட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சென்னைக்கு வந்துட்டேங்க, நான் ஒரு கிராமத்தில் தான் பிறந்தேன் ஆனால் நான் சென்னைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. 10 வயசு வரைக்கும் நீங்கள் அங்கே வந்து கிராமத்தில் இருந்தீங்க. ஆனால் 40 வருஷமாக நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா அதிகமாக வாழ்ந்த மண் எது? சென்னை. ஆனால் 10 வயசு வரைக்கும் இருக்கிறது அங்கே. அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மண்ணு தான் உங்களை வந்து வளர்த்தி விட்ருக்கும். அப்போ இந்த மண்ணில் தான் நீங்கள் 4 பேர்த்து பழகி வச்சுருப்பீங்க. அப்போ இங்கே வளரும் ஜாதகம் எதுன்னு கேட்டால் இங்கே சென்னை தான். அப்போ அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்தில் சதுர்தசி திதியில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு 4 ராசி திதிசூனியமாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த திதிசூனியத்துக்குன்னே ஒரு கோயில் சொல்கிறேங்க. இந்த மிதுனம் திதிசூனியமாக இருக்கிறனால அது மேச ரிஷப மிதுனம். அந்த மிதுன வீடு யாராவது இருந்துச்சுன்னா நீங்கள் பெருமாளுக்கு, அதாவது பெருமாள் கோயிலில் போய் துளசி மாலை வாங்கி போட்டு திதிசூனி அந்த சதுர்தசி திதி அன்னைக்கு போய் சாமிக்கு தேங்காவில் உடச்சி பூஜை பண்ணி சாமி போட்டு வரணும். இதே கன்னி ராசியாக இருந்தால் அந்த கண்ணிலே திதிசூனியமாக இருக்கும். அப்போ என்னென்னா, உட்கார்ந்து நிற்கிற பெருமாள், படுத்திருக்கிற பெருமாள், உட்கார்ந்துக்கிற பெருமாள், இதெல்லாம் சதுர்தசி திதி அன்றைக்கி நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு அந்த திதிசூனிய தோஷம் நிவர்த்தி ஆகும். படுத்திருக்கிற பெருமாள் ஸ்ரீரங்கநாதர், அவர் பள்ளிகொண்ட பெருமாளாக இருப்பார். நிற்கிற பெருமாள் இருப்பார், எப்படி திருப்பதியில் நிற்கிறார் பற்றியில் பெருமாள், அப்படி உட்கார்ந்துருக்கிற பெருமாளும் இருப்பார். இந்த மாதிரி 3 விதமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய பெருமாள் தான் புதனோட ஆதிக்கம். அப்போ மிதனமும் கன்னியும் திதிசூனி உடையறக்கு இப்படி உள்ள பெருமாள் கோயிலில் சதுர்தசி திதி அன்னைக்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் தோஷ நிவர்த்தி ஆகி அந்த ஜாதகம் வேலை செய்யும். அடுத்தது தனுசும் மீனமும் திதிசூனியம்.
இது ராசிக்கு மட்டுமா லக்னத்துக்குமா ஐயா? இல்லை ராசியே கிடையாதுங்களே, சதுர்தசி தேதியில் பிறந்துக்கிறவங்க தானே இதில் போயிட்டு வரணும். சதுர்தசிக்காக ஓகே. இங்கே தனுசு, அது மீனம், இந்த 2 சூனியம் பாருங்கள். அப்போ காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு 9வது வீடு தனுசு, 9ஆம் இடம் பாக்கியம், அப்பா, தானம், தர்மம், புண்ணியம் எல்லாமே 9ஆம் பாவ சூனியம் ஆயிட்டா அவர் எப்படி தர்மம் பண்ணுவார்? அவருக்கு எப்படி வருமானம் வரும்? அப்போ இந்த 9ஆம் இடம் என்பது தனுசு. இது யாரோட வீடுன்னா குருவோட வீடு. 2 விதமாக போயிட்டு வாங்க. ஆலங்குடி குரு பகவான் கோயிலில் போய் வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டக்கல்லையில் மாலை வச்சு சாமிக்கு 16 விளக்கு நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணி வியாழக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிட்டுவாங்க. சதுர்தசி தேதி அன்னைக்கு கிடைச்சாலும் சந்தோஷம். தென்குடி திட்டை ராஜகுரு, அவரையும் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த ராஜகுரு இதுவும் குருவோட வீடு, அதுவும் குருவோட வீடு. பாருங்கள் திதி சூனியத்தை எப்படி உடைக்கிறீங்கன்னு பாருங்கள். மீன ராசி என்பது அது மோட்ச ராசி. இந்த மீனம் என்பது அதுவும் குருவோட வீடு தான். அந்த தென்குடி திட்டையும் ராஜகுருவையும் போய் இந்த ராஜகுருவை போய் பார்த்துட்டு வந்தால் பாருங்கள் 4 மூலையிலையுமே திதி சூனியம் உடையுது. அப்போ இந்த 4 பிளாக்குமே அப்படியே உடஞ்சிருச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் அங்கே எந்தெந்த கிரகங்கள் சூனியம் அடைஞ்சிருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த தாக்கங்கள் சரியாகும். ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியுமா? கடவுளுடைய அனுகிரகத்தால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரபஞ்சத்திலிருந்து அதிகமாக வந்து சக்தியை உள்வாங்கி வச்சுக்கிறது கோயிலுக்குள்ளே தான். நம்ம கோயிலுக்குள்ளே போனால் நம்மளுக்கு மாற்றம் கிடைக்குமான்னு நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகம் இருக்குது. கோயிலுக்குள்ளே போனால் என்ன காரணம்னா, நம்ம ஊரில் ஒரு கோவில் இருக்கும், ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. 50 வருஷம் 100 வருஷம் இருக்கும். அந்த கோயில் வந்து ஊர் மாரியம்மனாக இருக்கும். போகும்போதெல்லாம் கையெடுத்து வணங்கிட்டு போவீங்க. அந்த கடவுளை தான் உங்களை வழிகாமிப்பாங்க. ஆனால் 3000 வருஷத்துக்கு முன்னாடி மன்னர்கள் ஆட்சியில் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் ஜீவசம்மதியான கோவில் 3000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்கன்னா அங்கே ஆக்னேய சக்தியும் அந்த துரிய சக்தியும் அந்த பஞ்சபூத சக்தியும் அதை வச்சு தான் கோயில் கட்ட முடியும். அந்த காலத்தில் பூராமே பவகரணத்தில் தான் கோயில் கட்டுவாங்க. பவகரணத்தில் தான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அது 3000 வருஷம் 4000 வருஷம் நிலச்சி நிற்கிறதுக்கு காரணம் பவகரணம். அதனால தான் பவம்னு பேர் வச்சுக்கிறது எல்லாமே ரொம்ப அசுர வளர்ச்சிக்கு போயிடுவாங்க. அதனால தான் சரவண பவா. இந்த பவகரணம்ங்கிறது மட்டும் ஒரு பெரிய பவர். பவம் என்பது என்ன? சிங்கம். இந்த பவகரண சிங்கமாக இருந்தால் அந்த பவகரணத்துக்கு உண்டான யோகம் அந்த ஜாதகத்தில் வேலை செய்யும். அதனால தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் பவகரணத்தில் தான் கோயில் கட்டுவாங்க. ஏதாவது நீங்களே ஏதாவது பவகரணத்தன்னைக்கு ஒரு இடம் வாங்க, அந்த இடத்த அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விற்க முடியாது. ஒரு வீடு கட்டுங்க, அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு போகாது. நிலையான காலம் பவகரணம். இந்த பவகரணம் பார்த்து பூஜை போடுவாங்க பாருங்க, அவங்க தான் விவரசாலியாக இருப்பாங்க. இந்த ரகசியத்தை எல்லார் மக்கள் நல்லா இருக்கட்டுமே. ஏன் அப்படி? நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இந்த ரகசியம் கிடச்சிதுன்னா நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போய் பவகரணம் எனக்கு எப்போ வருது நீங்கள் கேட்டு வந்து அன்னைக்கு நீங்கள் ஒரு பாலக்கால் போட்டிங்கன்னா அந்த வீடு கட்டுறதே வாழ்கிறக்காகத்தான், விற்கிறக்கு இல்லையே. நம்ம போய் லோன் போட்டு அதை கட்ட முடியாமல் அது ஜப்தியாகி போகிறக்கு பதிலாக நம்ம கட்டும் போதே பார்த்து கட்டிட்டா அதில் நம்ம வம்சம் பூரா வளருமே. வம்சமெல்லாம் தலையுமல்ல. நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு பேரனுக்கு அப்பனுக்கு மகனுக்கு கொடுப்போம், மகன் வாழ்ந்து முடிச்சுட்டு பேரனுக்கு கொடுப்போம். அப்போ அது 300 வருஷம்னா 3 தலைமுறை வாடும். அப்போ நம்ம வாழ்ந்து கரணம் தப்புனா மரணம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் மரண போராட்டம். கரணம் தப்புனால் மரணமா? அது ஏன் சொன்னாங்க? கரணத்தை வச்சு சொன்னாங்க. அந்த கரணத்து தப்புனா மரணம்னு ஏன் சொன்னாங்கன்னா கரணம் பார்த்து செய்யுங்கன்னு சொன்னாங்க. கரணம் தான் உங்களுடைய ஜாதகத்தில் யோகாதிபதி. அப்படின்னா பாருங்கள், கரணநாதனை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டா ஜாதகத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். பாருங்கள், ஒருத்தர் கரணம்னா ஒரு உதாரணம், பத்திர கரணத்தில் யாராவது பிறந்திருப்பாங்க. பத்திர கரணம் அப்படின்னே ஒரு கரணம் இருக்குது. அந்த பத்திர கரணத்துக்கு உண்மையான கோவில், அந்த கோவில் என்ன திருச்செந்தூர் முருகர் தான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் பத்திர கரணத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வந்தாச்சுன்னா அன்னையிலேருந்து அவங்களுடைய நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிரும். இப்படித்தான் கோவில்களை வந்து ஜாதகத்தில் திதிகளும் விதிகளையும் எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. இது நம்ம அந்த வைப்ரேஷன் எப்படி நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா, என்றைக்குமே கருவறையில் எங்கேயுமே ஜன்னல் இருக்காது. அப்போது 3000 வருஷமாக ஒரு சிவலிங்கத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே போகக்கூடிய சக்தி ரிப்பீட் ஆகி ரேடியேஷன் பவர் நம்ம எதுக்கால தான் வரும். அதனால தான் எதுக்கால வந்து அதிகமான சக்தியை முதல் வாங்கிறது நந்தி. அதனால தான் நந்தியை கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. அதனால தான் நந்திக்கு குறுக்க நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த நந்திக்கும் இந்த சிவனுக்கும் ஒரு மூச்சு காற்றோட உயிரை கொண்டு போய் நம்மளோட மூச்சு எவ்வளவு தூரம் வந்து சுவாசம் போய் பாஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆகிற இடத்துல ஒரு பலிபீடத்தை வைப்பாங்க.
சிவனுக்கு என்ன வச்சுருக்கிறாங்க? நந்தி வச்சுருக்காங்க. அதனால தான் நந்திக்கு முன்னாடி குறுக்க போகாதீங்க. அப்படி போனால் இவங்க சாமிக்கும் இதுக்கும் ஒரு பவர் போயிட்டு இருக்கும்போது அப்படி குறுக்க போகும்போது தான் நம்மளுக்கு வந்து சில கருத்து வேறுபாடுகள், மன உளைச்சல், நெருக்கடிகள் வருது. அதனால தான் சாமிக்கு வந்து அப்படி வச்சுருக்காங்க. அப்போ சதுர்தசி திதியில் பிறந்திருக்கிறவங்க பெருமாளை பார்த்துட்டு வரணும். ராஜகுருகும் ஆலங்குடி குரு பகவானையும் தென்குடி திட்டை ராஜகுரும் பார்த்துட்டு வந்தால் இந்த குரு தோஷ நிவர்த்தியாக, இங்கே புதன் தோஷ நிவர்த்தியாக. இந்த ரெண்டும் வந்து காலச்சக்கரத்துக்கு 3, 6, 9, 12 இந்த பாவகம் கிளியர் ஆகிட்டா 4 கட்டம் சுத்தமாக இருந்தால் எல்லா கிரகங்களும் சுழற்சி அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். இது சதுர்தசி திதியில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை இந்த 4 கோவிலை போய் கும்பிட்டு வந்தால் உங்கள் வம்சமும் நல்லாயிருக்கும். அடுத்தது பிறக்கிறவங்களுக்கு அந்த திதி தோஷங்கள் உங்களுக்கு வராது. இதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஐயா, அந்த பவகரணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லா ராசிக்காரங்களும் அந்த பவகரணத்தை யூஸ் பண்ணி வெற்றி அடைய முடியுமா? ஆமாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அதாவது அந்த காலத்தில் கோயில் கட்டிக்கிறாங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜோசியராக இருக்கோம். ஒரு 35 வருஷம் கம்மியான வருஷம்தான், 35 வருஷமாக நம்ம இருக்கோம் இந்த துறையில். அப்போ 35 வருஷத்தில் கிடைச்ச ஆராய்ச்சியில் இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப வடிகட்டி நம்ம இந்த கரணத்தெல்லாம் படித்து இந்த உலகத்துக்கு சமர்ப்பிக்கும் போது பவகரணத்தில் என்ன ஒரு பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள், மன்னர்கள் தானே கோயில் கட்டினாங்க. அப்போ அரமண ஜோசியர்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் கரணநாதன் தான் வெற்றி. அப்போ ஒரு காரியத்தில் எடுத்து கால் வச்சா அது வெற்றி அடையணுங்கிறதுக்காக கரணத்தில் வந்து 9 கரணம் இருக்குதுன்னா அதில் எந்த கரணத்தில் போனால் வெற்றி கிடைக்குன்னு சொல்லி ராஜாவுக்கே, மன்னர்களுக்கே வந்து குறித்து கொடுத்து பவகரணம். இந்த பவ அப்படிங்கிற ஒரு கரணம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த கரணத்தன்னைக்கு பாருங்கள், 9, 27 நாளுக்குள்ளே 3 கரணம் வருது. நம்ம தெரியாமையே இருக்கோம். எத்தனை சுபகாரியம் நம்ம பண்ணுறோம். நட்சத்திரம் பார்த்து பண்ணுறோம், கிழமை பார்த்து பண்ணுறோம். இது வரைக்கும் கரணம் பார்த்து பண்ணுறோமா? நம்ம ஜாதகத்தில் 5 பஞ்சபூதத்தில் பஞ்சாங்கத்தில் 5 கொடுத்துருக்குது. இது நட்சத்திரம், திதி, கிழமை, யோகம், கரணம். இந்த 5 அங்கங்கள் சேர்ந்ததை பஞ்சாங்கம் நம்மளை இயக்கிட்டு இருக்குது. இதில் பவகரணங்கிறத வெற்றி. யாராக இருந்தாலும் கரணநாதனை கெட்டியாக பிடிச்சிட்டால் அந்த கரணத்தன்னைக்கு தான் ஒரு யோகமே வேலை செய்யுமா. அப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு கரணத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்கள்ல, அதுக்குரிய கோவிலெல்லாம் உங்களுக்கு நிறைய தரேன். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். பவகரணத்தில் மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா 3000 வருஷம் 4000 வருஷமாக யாருனாலையுமே கோயிலை ஒன்றும் பண்ண முடியல. சாமி வாட்டுக்கு இருக்குது. மனுஷங்க தான் 120 வருஷத்துக்கு ஒருக்கா மண்ணுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் 300 தலைக்கட்டு அங்கே இருக்கிறதுக்கு அப்போ எந்த அளவுக்கு அந்த ஜாதகத்தில் இந்த மனிதர்கள் எல்லாம் வாழ்கிறதுக்கு, காலங்காலமாக அழியாத சொத்தாக உருவாக்குறதுக்கு திதி, யோகம், கரணத்தை எப்படி செக் பண்ணியிருந்தால் அந்த பூஜை போட்டிருப்பாங்க. எவ்வளோ உயிர் சக்தி வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. கிரகம் நமக்காக நிற்காது, நம்ம தான் கிரகத்துக்காக வெயிட் பண்ணணும். எல்லா பிரபஞ்ச சக்தி சேர்த்து 5 நிமிஷம் ஒரு டைமே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே தான், 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஒரு நாள்லேயே நல்ல நேரம் இருக்குது. அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்தை ஒரு 24 ஒரு நாளை மணியாக்கி, மணியை நிமிஷமாக்கி, நிமிஷத்தை நொடியாக்கி, நொடிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது தான் நல்ல நேரம். இதை யார் செஞ்சாங்கன்னா எல்லா அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் எல்லாம் அந்த பூமிக்கு வந்து சாமியோட கருவறை கட்ட அந்த செல்வமும் செழிப்பும் நல்லா வர்றதுக்காக அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பவகரண தன்னைக்கு டைம் ஒரு 3 நிமிஷம் இருக்குதுங்க போது டக்குன்னு வச்சுருவாங்க. அதுதான் அந்த உயிர். எப்படி நம்ம ஒரு வயிற்றுக்குள்ளே வந்து கரு உருவாகுதோ அதனுடைய பிரதிபலன் கடைசி காலத்து வரைக்கும் அது உருவானதா, அதுதான் விதி. அதே போல தான் அந்த தெய்வங்களுக்காக வெயிட் பண்ணி கிரகங்களை வந்து அவ்வளவு தூரம் அவங்க கவர் பண்ணி எப்படியெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வந்து சரி பண்ணியிருந்தால் அந்த லிங்கத்தை, அசைக்க முடியாத லிங்கத்தை இன்றைக்கி வரைக்கும் 4000 கோயிலை உருவாக்கிக்கிறாங்கன்னா பவகரண தன்னைக்கு கட்டின கோவில்கள் எல்லாம் 4000 வருஷம் உயிர் வாழுது. ஏன் அதை நம்ம செய்யக்கூடாது? நம்ம வந்து நிறைய தொழில் பண்ணுறோம். பவகரணம் எல்லாருக்குமே பவகரணம் வந்து ஒரு பொதுவாக அந்த காலத்தில் முன்னோர்கள் வச்சுருக்காங்க. சாமிக்கு எப்படி பொதுவோ அதுபோல் பவகரணம் மட்டும் நம்ம எல்லாத்துக்குமே பொது. அந்த கரணத்தன்னைக்கு ஒரு பூஜை போட்டால் அவங்க அசுர வளர்ச்சிக்கு போயிடுவாங்க. அந்த கரணம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த காரியத்தை செய்யணும். அப்படின்னா பாருங்கள், பவகரணம் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் பவகரணம் கிடச்சிடணும். ரொம்ப சிறப்பு. அதிகாலை நேரத்தில் கிடச்சிடணும். மனிதர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி பவகரணம் அதிகாலையில்
ஒரு 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த ரகசியம் கிடச்சதுன்னா அந்த நேரம் பார்த்து சூரியன் எழுந்து வந்து அந்த ஆசீர்வாதம் பண்ணும்போது இந்த பவகரண தண்ணிக்கு ஒரு பூஜை போடுறது உடைய தொழில் எங்கேயோ போயிடும். அதனால தான் பெரிய பெரிய தொழிலெல்லாம் நிறுவனமெல்லாம் வந்து அவங்களுடைய பூஜை போட்ட தேதி வாங்கி பார்த்தீங்கன்னா பவகரணமாக இருக்கும். இது அவங்கள அறியாமையே அது வளர்த்தி விட்டுருக்கும், அது நம்மளுக்கே தெரியாது. ஐயா, அருமையான ஒரு ரகசியத்தையே உடைச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். இந்த பவகரணத்துல வந்து நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு வேண்டுதல் பண்றோம் அப்படின்னா கூட அது பலிக்குங்களா? ஆமாங்கம்மா. இப்போ நீங்கள் ஒரு கோரிக்கை, இப்போ நம்மளுக்கு வேண்டுதல் வந்து மனசுக்குள்ளே வந்து நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். பவகரண தன்னைக்கு ஒரு கோரிக்கை வச்சோம்னா இந்த ஆன்மா அழிய வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறி நம்மளை விட்டு அது போகாது. அப்போ இது எவ்வளோ பெரிய சக்தின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இறையருள் சக்தியை நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதயத்தில் கோயில் கட்டி வச்சுட்டு தான் நீங்கள் கோயில் கட்டியிருப்பீங்க. ஒரு பேப்பரும் பேனாவும் எடுக்கிறீங்க, முதல்ல மூளை வந்து சொல்லுது கோபுரம் இப்படி வரையலான்னு, அப்புறம் இந்த மனசு கேட்குது, இந்த கண்ணு பார்க்குது, இந்த பஞ்சபூத கை எழுதுது. அப்போ இதயத்தில் கோயில் கட்டி வச்சுட்டு தானே நீங்கள் உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணியிருப்பீங்க. அப்போ இதயத்துக்குள்ளே வந்து நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கை பவகரணம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். இந்த ஓம் சரவண பவா அப்படிங்கும்போது அந்த பவான்னு முடிக்கிறாங்க பாருங்கள், சரவண பவ ஓம் இதெல்லாம் முடிப்பாங்க. அந்த பவங்கிறது வந்து சிங்கம். இந்த சிங்கம் என்பது சூரியன். சூரியன் என்பது அழியாத சொத்து. எக்காலத்துக்கும் நீங்கள் போய் ஒரு தீக்குச்சி எடுத்து ஒரு தீப்பெட்டி பொருத்தி சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரப்போகிறதில்ல. நீங்கள் தூங்கி எந்திரிச்சாலும் எந்திரிக்கலினாலும் கிரகம் அதோட வேலையை அது செய்யுது. அப்போ கிரகம்தான் மனிதனை இயக்குது, மனிதன் கிரகத்தை இயக்குவதில்லை. அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் பவகரண தன்னைக்கு செஞ்சாங்கன்னா அந்த காரியத்தில் உயிர் சக்தி அதிகமாக உள்ளே வந்துடும். இது பாருங்கள், இது கொஞ்சம் இது ஒரு முக்கியமான இந்த ரகசியம். இதை மக்கள் வந்து இதை தெரிஞ்சிட்டாங்கன்னா இன்னமும் அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு, ஏன்னா எல்லா வீட்லேயும் புண்ணியர்ஜனை பண்ணுறாங்க, எல்லா வீட்லேயும் கல்யாணம் பண்ணுறாங்க, எல்லா வீட்டில் வளகாப்பு செய்கிறாங்க, எல்லா வீட்லேயும் பெரிய மனுஷியான சீர் செய்கிறாங்க, குழந்தை பிறந்த பேர் வைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஜோதிடம் தேவைப்படுது பாருங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பவகரணத்தை கொஞ்சம் நம்ம உள்வாங்கி உள்ளே கொண்டு வந்துட்டா இந்த உலக மக்கள்லேயே நம்ம ஒரு தனித்திறமையை தெரியுமே. அப்போ இந்த பவகரணம் பாருங்கள், நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா சிங்க வாகனம் வச்சுருப்பாங்க, சில சாந்தமான கோவிலில் பசுமாடு வந்து வச்சுருப்பாங்க. அப்போ சிங்க வாகனம் வச்சுக்கிறது எல்லாமே பவகரணத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணுது. பழைய காலத்து கோயிலில் பூராமே இப்போ ராமேஸ்வரத்தில் போய் ஒரே இடத்துல நின்னீங்கன்னா தூண்கள் எல்லாம் அப்படியே சேம ஒரு 1000 தூண் 100 தூண் அப்படியே இந்த கண்ணுக்கு முன்னாடி அழகாக பார்ப்பீங்க. எல்லாமே சிங்கம் வச்சு கட்டியிருப்பாங்க. சிங்கம் என்பது பவம், அதெல்லாம் பவகரணத்தில் தான் ராமேஸ்வரத்தை உருவாக்குனது. இந்த ரகசியம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்களும் கூட பவகரணத்தன்னைக்கு போய் கூட சாமி கும்பிடுவீங்க, பவகரணத்தன்னைக்கு உங்கள் வாழ்வாதாரத்தை பலப்படுத்துவீங்க. ஒரு பூமி பூஜை போடுறது பவகரணத்தன்னைக்கு பண்ணிவிட்டு அந்த கட்டட வேலையை ஆரம்பித்து பாருங்கள், ஒரு நாள் தடை வராது. இதெல்லாம் நாம் சொல்லலைன்னா இது மக்களுக்கு போய் சேராது, சொன்னால் தான் மக்களுக்கு சேரும். அதனால் இந்த உலகத்தில் வறுமையில்லாத வாழ்க்கை வாழணும், எல்லோரும் மனசு செழிம்பாக வாழணும், ஆறு குளம் ஏரி எல்லாமே பச்சை பசேர்னு வாழணுங்கிறதுக்காகத்தான் கரணநாதனை பிடிச்சி வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் கரணநாதனை டெய்லி இயக்குங்க. இப்போ பவகரணன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்களா? அப்போ இதிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியோடு சந்திங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பாக சார். அதாவது ஒரு பெரிய ரகசியம் இந்த பவகரணத்தை பிடிச்சா வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதோடு இல்லாமல் எங்களுக்கு அதாவது இன்னைக்கு ஒரு புண்ணிய பதிவினே சொல்லலாம். நம்மளுடைய புதியுக நேயர்களுக்காக ஒரு பிரத்யேகமான, அதாவது இதை புண்ணியம் பண்ணவங்க தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவே கொடுத்துருக்கீங்க ஐயா. வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இந்த ஆதிகால பரிகாரங்கள் புத்தகம் குறித்தும் உங்களை எப்படி சந்திக்கிறது குறித்தும் நிகழ்ச்சி நிறைவாக சொல்லணும். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ஆதிகால பரிகார புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஒரு A4 சைஸு. இது 1736 பரிகாரங்கள் கொண்ட இந்த புத்தகம். இது ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு இந்த புத்தகம் வீட்டுக்கே வந்துடும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பிரசன்னம் எல்லாமே பார்க்குறோம். சென்னையில் வடவழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசலில் ஜோதிட அலுவலகம் இருக்குது. நம்ம அங்கே தான் ஜாதகம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம ஜோதிடத்தில் மக்களுக்கு காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெல்லாம் நம்ம அழைச்சிட்டு போகிறோம். ஜோதிட வகுப்புகள் இப்போ ஒரு பேட்ச் முடிஞ்சிருக்குது. இது ஒரு பேட்ச் வந்து பெண்களுக்கு இப்போ ஒரு பேட்ச் 108 பேர்த்துக்கு இப்போ பேட்ச் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் எல்லா விவரங்களையும் தெளிவாக எடுத்து சொல்வதற்காக முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து
வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதியகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.